Hello students, in the video நம்ம பார்க்க போறது exercise 1.4ல வினா எண் வந்து 2. ஓகே, பதிவு வந்து 52வது பதிவு. ஓகே, வினா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Let f such that a gives b a function. அதாவது f such that a gives b a functionனா சார்பு என்க. இதை f such that a gives b a சார்பாக கருதணுமா? அதான் என்கன்னு சொல்லிட்டான். Defined by f of x equal to x by 2 minus 1. f of x x by 2 minus 1 வரையறுக்கப்படுமேயானால் அச்சார்பு வந்து செட் வந்து என்னன்னு சொல்றான், a செட் வந்து 2 4 6 10 12, b செட் 0 1 2 4 5 9 ரெப்ரசன்டட் f னா சார்பு பை 4 கணக்குகள் கேட்கிறான். ஓகே, set of ordered curves கண்டுபிடி, வரிசை ஜோடிகளின் கணக்கை கண்டுபிடி, டேபிள் அட்டவணை and arrow diagram அம்புக்குறி கிராஃப் வரைபடம். இதுதான் கொஸ்டினுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபங்க்ஷன் சார்பு வரையறுக்கப்படும் சொல்றேன். f of x equal to x by 2 minus 1 எடுத்துக்கிறோம். செட் ஃபங்க்ஷன் தான் சொன்னா a gives b, a ல இருந்து b க்கு போகுதுன்றான். அப்போ இந்த f of x equal to x by 2 minus 1 அதுல a செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இந்த x ல சப்ஸ்டிட் பண்ணோம். x இருக்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா ஒரு கிடைக்கும். அதே போல இது கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுல வச்சு அந்த இதை வச்சு செட் ஆஃப் ஆர்டர் கர்வ்ஸ் எழுதுறோம், டேபிள் எழுதுறோம் and arrow diagram graph. ஓகே, பாருங்க எப்படி எழுதுறேன்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், f of x equal x by 2 minus 1 சொல்லிட்டான். எதுல இருந்து போகுது, a gives b, ஃபங்க்ஷன் வந்து a gives b. அப்போ a ல இருந்து b க்கு போதும். அப்போ f put a செட் ஏத்துங்க. put a செட்ல முதல் எலிமெண்ட் என்ன 2, x equal 2 ன்னு எடுத்துட்டோம். அப்போ f of 2 equal 2 by 2 minus 1. இது கேன்சல் பண்ணா 1 minus 1 வரும். ஓகேங்களா, 1 minus 1 1 minus 1 equal to என்ன இருக்கும் 0. 1 minus 1 equal to 0. இது f of 2 equal to 0. அடுத்தது 4 எடுத்துக்கிறோம். 4 x equal to 4. அதே போல f of 4 equal 4 by 2 minus 1. இப்போ இந்த கேன்சல் பண்ண 2. அப்போ 2 minus 1 2 minus 1 equal to 1. f of 4 equal 1 சொல்றோம். ஓகேங்களா, அடுத்தது 6. put x equal to 6. f of 6 equal 6 by 2 minus 1 equal இந்த 2 cancel பண்ண 3. இப்போ 3 minus 1 equal to 2. அப்போ f of 6 வந்து என்னது 2. ஓகே, 6 முடிச்சு அடுத்து என்ன இருக்கு 10 இருக்கு. put x equal to 10. அப்போ f of 10 equal 10 by 2 minus 1. இதை கேன்சல் பண்ணா 5. அப்போ 5 minus 1 equal to 4. f of 10 equal to 4. ஓகேங்களா, அடுத்தது லாஸ்ட் என்ன இருக்கு 12 இருக்கு. put x equal to 12. அப்போ f of 12 equal 12 by 2 minus 1 equal இது கேன்சல் பண்ணா 6. அப்போ 6 minus 1 equal to 5. f of 12 equal to 5. ஓகேங்களா, இப்போ இங்க கவனிங்க. f of 2 வந்து என்ன கிடைச்சது 0. f of 4 என்ன கிடைச்சது 1. f of 6 என்ன கிடைச்சது 2. f of 10 equal to 4 கிடைச்சது. f of 12 வந்து 5 கிடைச்சது. ஓகேங்களா, இதுக்கு நேரா எழுதிக்கலாங்க 2, 0. அடுத்தது 4, 1. அடுத்தது 6, 2.
அடுத்து 10, 4. நெக்ஸ்ட் 12, 5. ஓகேங்களா? இதுல பாருங்க ஒரு இது பாரு, f of 2 equal to 0. f of 2க்கு 0. அத b செட்ல இருக்கிறது முதல் எலிமெண்ட். இதுல இருக்கிறது முதல் எலிமெண்ட்டுக்கு இது கிடைச்சது. ரெண்டாவது எலிமெண்ட் 4க்கு என்ன கிடைச்சது பாருங்க, 4க்கு 1 கிடைச்சது. 4க்கு 1 கிடைச்சதா? அப்போ 6க்கு 2 கிடைச்சது, 10க்கு 4 கிடைச்சது, 12க்கு 5 கிடைச்சது. அப்போ நம்ம டைரக்டா அப்படியே கூட போடலாம். f of 1 கண்டுபிடிச்சிட்டு கூட f of 4 equal to 1, f of 6 equal to 2, f of 10 equal to 4, f of 12 equal to 5 போட்டு ஆன்சர் போடலாம். ஓகே, இது இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எது? செட் ஆஃப் ஆர்டர் பேர். ஃபர்ஸ்ட் எது பார்க்கணும்? செட் ஆஃப் ஆர்டர் பேர், வரிசை ஜோடிகள். ஓகே, வரிசை ஜோடினா என்ன? ஜோடியா பேர் பேர நம்ம எழுதுவோம் இல்லையா? அதுதாங்க இங்க எழுதிருக்கோம் பாரு. இதை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. இதை தூக்கி அப்படியே எழுதிடு, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு கதை. இது 2, 0, 2, 0 ஒரு பேரு, 4, 1 ஒரு பேரு, அடுத்தது 6, 2 ஒரு பேரு, அடுத்தது 10, 4 ஒரு பேரு, அடுத்தது 12, 5 ஒரு பேர். ஓகேங்களா? புரியுது? அவ்வளவுதான், இது முடிஞ்சிடுச்சு செட் ஆஃப் ஆர்டர். சார் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம்னா டேபிள். நெக்ஸ்ட் என்னது? டேபிள். டேபிள் என்னன்னா எக்ஸ் ஒய் எழுதுறதாங்க டேபிள். டேபிள் பாக்ஸ் போடலாம். இப்ப பாருங்க, பாக்ஸ் போட்டேன். பாக்ஸ் நல்லா அழகா போடுங்க. நீங்க சும்மா போட்ட மாதிரி போடக்கூடாது, நல்லா அழகா இருக்கணும். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் எழுதினங்க. 2, 4, அடுத்தது 6. இந்த ஃபர்ஸ்ட் 2, 4, 6, 10, 12 எழுதிட்டீங்களா? இப்ப f of x என்றது எது? f of x என்றது செகண்ட் ரெண்டாவது இருக்கு இல்லையா? இதுல இந்த பேர்ல ரெண்டாவது இது இந்த 0, அடுத்தது இது, நெக்ஸ்ட் என்ன பாருங்க 2, வெரி குட், அடுத்தது 4, அடுத்தது 5. இவ்வளவுதாங்க இது டேபிள். சரிங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் என்னது? ஆரோ டயக்ராம். ஒண்ணு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம். சார் ஆரோ டயக்ராம்னா என்ன? ஒரு 2 வட்டம் போடுறது. இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம். வட்டம்னா இந்த ஓவல் ஷேப்ல போட்டிருக்கேன். இந்த வட்டத்துக்கு பேரு ஏன்னு கொடுங்க. ஆனா ஏ செட் தானே கொடுத்துக்கிறோம், ஏபி கொடுத்துட்டோம். ஏ செட்ல என்னென்ன இருக்கு? 2, 4, 6, 10, 12 இருக்கு. ஓகேங்களா? சரி, ஏ செட்ல எழுதிட்டோம். சார் இந்த வட்டத்தை என்ன சார் எழுதலாம் கேக்குறீங்களா? பி செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் அது எழுதுங்க. 0, 1, 2, 4, 5, 9 இருக்கிறதெல்லாம் எழுதிடுங்க. இப்போ ஆரோ தானே, ஆரோனா ஒரு ஆரோ தான். ஆரோனா அம்புக்குறி பாருங்க. 2க்கு 0, 2க்கு 0. ஓகே. 4க்கு 1, 4க்கு நல்லா அப்படி கிட்ட எடுத்து விடுங்க அம்பு. ஓகே, 4க்கு. அடுத்து 6க்கு ஒரு அம்பு இங்க 2க்கு, 6க்கு 2. அடுத்து என்ன? 10க்கு 4, 10க்கு 4. ஓகே, 12க்கு 5. இதெல்லாம் ஃபங்க்ஷன். ஆனா இது மட்டும் ஃபங்க்ஷன் இல்லை, அதனால நம்ம அதை விட்டுறோம். ஓகேங்களா? இது எஃப். புரியுதா? இதுதான் ஆரோ டயக்ராம். லாஸ்டா என்ன இருக்கு பாத்தீங்களா? லாஸ்ட்ல என்ன இருக்கு? வெரி குட், என்ன இருக்கு? கிராஃப். கிராஃப போட போறோம்.
ஓகே, நம்ம கிராஃப் பார்க்க போறோம். வரைபடம் நம்ம இந்த கிராஃப் பார்க்க போறோம். 4வது கணக்கு வரைபடம். ஆர்டர் பர்ஸ் எழுதிருக்கீங்க, அதை ஒரு இதுவா எழுதிருங்க. கீழே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஏ செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எது ஹையஸ்டா இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் வரையும் எழுதிடுங்க. அதே போல ஒய் ஆக்சிஸ்ல பி செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எது ஹையஸ்டா இருக்கோ அது வரையும் எழுதிடுங்க. எழுதிட்டுமா? அதை விட 1 or 2 எக்ஸ்ட்ரா கூட எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓகே, எழுதிட்டோம். ஆர்டர் பேரும் கீழே எழுதி வச்சுட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து குறிக்கிறோம். 2,0 2 பாருங்க, 2,0 2,0 அழகா எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்து 4,1 4,1 இதுதான் 4. ஃபர்ஸ்ட் வரக்கூடியது எக்ஸ், ரெண்டாவது வரக்கூடியது ஒய் குறிக்கும். 4,1 4,1. அடுத்தது 6,2 6,2 6,2 எழுதிட்டோம். ஓகே, அடுத்து 10,4 10 எங்க வருது பாருங்க, 10,4 இங்க இருக்கு. இது 10,4 அழகா இங்க எழுதுறோம். ஓகே, அடுத்து 12,5 12,5 12,5. ஓகேங்களா? இதுதாங்க, இவ்வளவுதான் வரைபடம் குறிச்சு அந்த பாயிண்ட்ஸ்ல குறிக்கிறதா கிராஃப் வரைபடம். ஓகேங்களா? இப்ப 4 கணக்கு உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டேன். இதே போல இந்த கணக்கு எல்லாம் நல்ல தெளிவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இதே போல கணக்கு அடுத்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 3 நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரவி கல்வி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.